ஒரு தாத்தா நடுராத்திரி காரில் தனியாக போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு கார் பிரேக் டவுன் ஆகியிருக்கிறத பார்த்துட்டு பொறுமையாக அது பக்கம் போகிறாரு. அந்த கார் ஓனர் தாத்தா காரை மறிச்சு நின்று லெஃப்ட் கேட்குறான். தாத்தா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் தாத்தாவை பார்த்து ஏன் என்ன காரில் ஏற்றத்துக்கு யோசிச்சிங்கன்னு கேட்குறான். தாத்தா சைலண்டாக இருக்காரு. என்ன பார்த்தா கொலகார மாதிரி இருக்கான்னு கேட்குறான். தாத்தாவால் எதுவும் சொல்ல முடியல. அவனை அப்படியே தாத்தாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். தாத்தாவும் அவனை பயந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சிரிச்சுட்டு சும்மா உங்ககிட்ட விளையாடின பெருசுன்னு சொல்லி சிரிக்கிறான். தாத்தாவும் சிரிக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தா அவனை பார்த்து ஏன் நீ கூட தான் என்னை பார்த்து பயந்து இருக்கலாம்லன்னு சொல்ல சிரிச்சுட்டே அவன் நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட போகிறேன்னு சொல்ல இல்லை சொல்ல முடியாது நான் கூட பெட்ரோல் பங்க்கில் உன்னோட கார் ரேடியேட்டர் உடைச்சிருக்கலாம்லன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் அதை உடைக்க போகிறீங்கன்னு கேட்க தாத்தா உன்னை என் காரில் ஏற்ற கூட இருக்கலாம்லன்னு சொல்ல என்ன உங்கள் காரில் ஏற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னு இவன் கேட்க மேபி கொல்ல கூட இருக்கலாம்லன்னு இவர் சொல்ல நீங்கள் ஏன் என்ன கொல்ல போகிறீங்கன்னு இவன் கேட்க மேபி யாராவது என்கிட்ட பணத்தை கொடுத்து கொல்ல சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்ல என்னை யார் கொல்ல சொல்லியிருப்பாங்கன்னு கேட்க தாத்தா மேபி உன்னோட எக்ஸ்-ஒய்ஃபாக கூட இருக்கலாம்லன்னு சொல்ல இவன் ஷாக்காக தாத்தாவை பார்க்குறான். மேபி டிவோர்ஸ் கேஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு உன்னோட எக்ஸ்-ஒய்ஃப் சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்கிறார். அடங்கம்மால